ஹலோ everyone. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸோட பேசிக் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் சாப்டர் ஒன் என்னென்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். மேட்ரிக்ஸ் சம்மந்தமான டெஃபினிஷன்ஸ், அதோட ரிலேட்டிவ் டேர்ம்ஸோட டெஃபினிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் ஆல்ரெடி கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. இல்லை எனக்கு 11th ஸ்டாண்டர்டில் படித்ததெல்லாம் மறந்துடுச்சு, இல்லை எனக்கு அதை கொஞ்சம் ரீகால் பண்ணும் போல் இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிசஸ். ஒரு மேட்ரிக்ஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, a matrix is a rectangular arrangement or array of entries or elements displayed in row and column put within a square brackets. ஸ்கொயர் ப்ராக்கெட்டை நம்ம நார்மலாக இப்படி தான் டினோட் பண்ணுவோம். அதாவது ஒரு ஸ்கொயரில் நடுவில் மட்டும் எரேஸ் பண்ண மாதிரி தான் நம்ம வந்து சிம்பாலிக்காக டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ ஒரு மேட்ரிக்ஸை ஜென்ரல் ஃபார்ம்ல எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மேட்ரிக்ஸை கன்சிடர் பண்ணணும். என்னன்னா, let A be a matrix having m rows and n columns, then it is written as A is equal to within square brackets. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மேட்ரிக்ஸை நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் கூட தான் டினோட் பண்ணுவோம்னு சொல்லி. ஸோ ஸ்கொயர் வித்தின் ஸ்கொயர் பிராக்கெட் A சஃபிக்ஸ்ல I and J. ஸோ அவுட் சைடில் நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா M cross N. இந்த எம்மும் என்னும் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, எம்ன்றது நம்பர் ஆஃப் ரோஸை டினோட் பண்ணுது அண்ட் என்னன்றது வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸை டினோட் பண்ணுது. ஸோ இந்த எம் பை என்னை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இதை தான் வந்து நம்ம வந்து ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபெமிலியரான வேர்ட்ஸ் தான். ஸோ இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. I and J இதை தான் வந்து நம்ம ஒரு எலிமெண்ட்டுக்குமே வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ எனக்கு இந்த டேர்ம் என்னன்னு எனக்கு இது புரியலை அப்படின்றவங்களுக்கு இது சொல்கிறேன். இது என்னன்னா, இந்த I and Jயோட லிமிட்டேஷன்ஸ் தான் இந்த ரெண்டு டேர்ம்ஸ். அதாவது ஐன்ற நம்ம எடுத்துக்கிற எலிமெண்ட் வந்து எதை டினோட் பண்ணோம்னா, ஒரு எலிமெண்டோட எந்த ரோல இருக்கு அப்படின்றத டினோட் பண்றது தான் ஐ, எந்த காலம்ல இருக்குதுன்னு டினோட் பண்றது தான் வந்து ஜே. ஓகேங்களா? ஸோ ஐ வந்து 1லேருந்து எம்முக்குள்ளதான் இருந்து ஆகணும். ஒன்னா இருக்கணும், இல்லைன்னா 2, 3, 4 இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டு எம் வரைக்கும் தான் அது இருந்தாகணும். அதை மீறியோ இல்லை அதை விட கம்மியாவோ இருக்கக்கூடாது. 1 விட கம்மியாகவும் இருக்கக்கூடாது, எம்மை விட ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி லிமிடேஷன்ஸ் தான் ஜே. ஓகே, 1லேருந்து என்குள்ள மட்டும்தான் அது இருந்தாகணும். என்னை தாண்டி ஜேயோட வேல்யூ போகக்கூடாது. நெக்ஸ்ட், இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி எழுதுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் அப்ரிவேட்டடா இருந்தா எனக்கு ஈஸியரா புரியுங்க அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஐ இந்த ஜேக்கு வேல்யூஸை நம்ம ஒன்றா கொடுத்துட்டு வர அந்த பெரிய மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஐக்கு எம் 1லேருந்து எம்குள்ள தான் வந்து வேல்யூ இருக்கும். அதே மாதிரி ஜேக்கு 1லேருந்து என்குள்ள தான் வேல்யூ இருக்கும். ஸோ ஒரு வேல்யூவாக நம்ம கொடுத்துட்டே வர நமக்கு இந்த பிக் சைஸ் மேட்ரிக்ஸ், அதாவது எக்ஸ்பேண்டட் மேட்ரிக்ஸ்ன்றது ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ரோ அந்த ஃபர்ஸ்ட் காலம் இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபார்ம் ஆகிற பாயிண்ட். ஸோ அதோட ஐ வேல்யூவும் ஒன்று தான், ஜே வேல்யூவும் ஒன்று தான். நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு மூவ் ஆகும்போது இது சேம் ஃபர்ஸ்ட் ரோல தான் இருக்கு, ஆனால் செகண்ட் காலம்ல இருக்கு. ஸோ A1, 2ன்றது தான் இந்த எலிமெண்ட். இப்படி மூவ் ஆகிட்டே போகும்போது ஜே காலம், அதாவது நம்ம இங்கே ஸ்பெசிஃபிக்காக ஒரு காலம் மென்ஷன் பண்ணிருக்கோம்ல, அந்த காலம் அதில் A1J இது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டு A1N. இதுதான் வந்து ஒரு ரோக்கும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் முடிஞ்சு நமக்கு முடிகிற டேர்ம், அந்த மேட்ரிக்ஸோட எண்டு டேர்ம் என்னவா இருக்கும்னா AMN இருக்கும். அதாவது m rows, டோட்டலி m rows and n columns இருக்கிற அந்த மேட்ரிக்ஸ்ன்றது நமக்கு ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து இந்த சின்ன மேட்ரிக்ஸ் நம்ம சிம்பிளரா எழுதுற இந்த இதோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்னு பார்க்கும்போது அது இதுதான். ஓகே, இதோட கிளியரா இருக்குங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், இப்போ நம்ம பார்க்க போகிற டெஃபினிஷன் என்னன்னா, டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். டிரான்ஸ்போஸ்னா என்னென்னா, மேட்ரிக்ஸ் வச்சு நம்ம செய்யக்கூடிய ஒரு ஆப்ரேஷன் பேர் தான் டிரான்ஸ்போஸ். இதோட டெஃபினிஷன் என்னென்னா, the transpose of a matrix is obtained by interchanging rows and columns of A and it is denoted as AT. இதை நம்ம எப்படி ரீட் பண்ணோம்னா,
டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏன்னு சொல்லி ரீட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 2 3 4 5 6 டோட்டலி 6 எலிமெண்ட்ஸ் இருக்குது இந்த மேட்ரிக்ஸில். எத்தனை ரோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 ரோஸ் இருக்குது, தென் 2 காலம்ஸ் இருக்குது. இப்போது நான் இதை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணுறேன், அதாவது ரோஸை காலம்ஸாகவும் காலம்ஸை ரோஸாகவும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த காலம் ரோவாக எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அதாவது 1 3 5ன்றது இங்கே ரோவாக மாறிடுச்சு, 2 4 6ன்றது செகண்ட் ரோவாக இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இங்கே பார்த்தோம்னா இங்கே வந்து 3 காலம்ஸும் 2 ரோஸும் இருக்குது. ஓகே, இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டிரான்ஸ்போஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டெஃபினிஷன் என்னென்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகே, சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் என்னன்றது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போஸை யூஸ் பண்ணி நம்ம ஸ்பெசிஃபிக்காக டிஃபைன் பண்ணுற ஒரு மேட்ரிக்ஸ் பேர் தான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இதில் வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கணும்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருந்தாகணுன்றது ஸ்பெசிஃபிகேஷன். ஓகே, டெஃபினேஷன் என்னென்னா a square matrix A is said to be a symmetric matrix if A transpose is equal to A. இப்போ நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸ்கொயர் மேட்ரிக்ஸு ஒரு 2x2 இல்லை 3x3ன்ற ஒரு மாதிரி மேட்ரிக்ஸை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அந்த மேட்ரிக்ஸுக்கு நான் டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் அது சேம் அந்த ஏன்ற மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குன்னா அந்த மேட்ரிக்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம்னா A is equals to 3 -6 -6 and 8. இப்போ நான் இதை டிரான்ஸ்போஸ் பண்ணுறேன்னா இது வந்து வேர்ட்டிக்கலாக இருக்கிற இது ஹரிசாண்டலாக மாறும், இங்கே வேர்ட்டிக்கலாக இருக்கிறது நெக்ஸ்ட் ஹரிசாண்டலாக மாறும். ஸோ இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸுமே பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை, ரெண்டுமே சேம் தான். ஸோ ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ டிரான்ஸ்போஸ். அப்போ இந்த ஏ மேட்ரிக்ஸ் என்ன மேட்ரிக்ஸ்னு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்.